உடல் சூடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சிரமம். நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், என்னோடய உடம்பு சூடு குறையல. நான் வெயிலில் வெளியிலே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே ஏசிக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், இருந்தாலும் என்னுடைய உடல் சூடு குறையலை. உடல் சூடினாலே உணவை சாப்பிடுவதில் நான் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டேன். காலை உணவு அப்படிங்கிறது வெறும் கஞ்சி அல்லது மோர் சாதம் அல்லது பழைய சாதத்தை சாப்பிட்றேன். மதிய உணவுங்கிறது வெறும் மோர் சாதத்தையும் காரம் போடாத வேக வைத்த காய்கறியை மட்டும் சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு வயிறு சூடும் உடல் சூடும் பொறுக்க முடியவில்லைன்னு கவலைப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். பாதாம் பிசின் 10 கிராம் அளவுக்கு எடுத்து இரவு ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் அதை ஒரு 100 நாட்கள் சாப்பிடுங்களேன். உங்களோட உடல் சூடு எங்கே போனதென்று தெரியாத அளவுக்கு உடல் குளிர்ந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைவதை பார்க்கலாம். பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மெட்டபாலிசம் தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் சீராகின்ற இருக்கின்ற வரை நமக்கு நோய்த்தன்மையோ வயதாகின்ற வேகமோ அதிகப்படாது. ஆனால் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையற்ற அதிகமாகும் போது நம்ம உடம்பில் வயதாகின்ற வேகம் மட்டுமல்ல, ஏன் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சூடை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பாதாம் பிசினை நம்ம சொல்லலாம். இன்றைக்கு அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு செல்லுகின்ற உணவுக்குழல் பாதை ஆரம்பத்தில் ஆரம்பித்து வயிறு வரை எப்பொழுதுமே தீயை கொட்டினால் போல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய். 20 வருடமாக 30 வருடமாக இந்த நோயினால் நாம் அவதிப்பட்டு கொண்டே வரும்போது அதுவே இன்றைக்கு நமக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, புற்றுநோயை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மோசமான நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். என்ன மருந்துகள் மாத்திரைகள்னு நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும், எந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட உணவாக இந்த பாதாம் பிசினை சேர்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு பின்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு 6 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க. ஒரு மாத காலம் செய்தாலே மாற்றம் ஏற்படுவதையும், ஒரு 6 மாத காலம் செய்தால் நிச்சயமாக அந்த நோய்த்தன்மை மறைந்து போய்விடுவதையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கக்கூடிய அருமருந்தாக இந்த பாதாம் பிசினை நம்ம பார்க்கலாம்.